ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கு முதல்ல சாரி. இது நம்ம ஊரில் கோவில் திருவிழா போட்டாங்க, அதனால் சரியாக வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் வீடியோ தொடர்ந்து போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோழி வளர்த்துறீங்களில் அந்த மைனஸாக சொல்லக்கூடிய அந்த சேவல்களுக்கு வரக்கூடிய தெற்கு ரெக்கை, சந்து ரெக்கை வரும் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய மைனஸாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற கோழிங்களை நீங்கள் அதை தயவு செஞ்சு எடுக்காதீங்க அப்படிம்பாங்க. இப்போ அதை பற்றின வீடியோ தான். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள், அது உங்களுக்கு நல்லா புரியும். இன்னும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க எல்லாருக்கும் அவங்க சொல்லி கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? செய் அல்லது செத்து மடி. வணக்கம் விவர்ஸ். இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு கோழி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்குறீங்கன்னு வச்சுக்கிங்க. அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரி கவுள் இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த அம்சத்தில் இருக்கணும் அப்படிம்பாங்க. மெயினாக என்ன சொல்லுவாங்க, ரெக்கையை விரித்து பார்த்தீங்கன்னா அப்படியே சந்தே இருக்கக்கூடாது, எல்லாம் அடைச்ச மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லா பறவைக்கு நல்லா இருக்கும், நல்லா பறக்கும், சண்டை போடும். இல்லைன்னா சேவல் பொத்துன்னு கீழே விழுந்துடும், தம்முக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் எந்த அளவுக்கு நம்புறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு வராங்க. இதை நீங்கள் நம்புங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லலை, நம்பாதீங்கன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் உணர்வுபூர்வமாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது நம்ம வளர்க்குறது வெத்துக்கால் சேவல். கத்திக்கட்டு சேவலுங்களுக்கு தான் ஹைட்டு பறக்கிறதுக்கு அந்த ரெக்கை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம வெத்துக்கால் சேவலுங்க பிடிச்சி தான் அடிக்கும். மினிமம் 1 அடி 1.5 அடி தான் அது பறவையே. அந்த ஸ்டார்டிங்கில் பறக்கிறதுக்கு வேணால் அதுக்கு பறவைக்கு ரெக்கை ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படும். அதுக்கப்புறம் அந்த சேவலை வாய் போட்டு இது பிடிச்சி தான் அடிக்கும். பிடிச்சி அடிக்கிறது ஒரு இது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஒரு அடி 1.5 அடி தான் பறந்தடிக்கும். அந்த சேவலுக்கு நீங்கள் ரெக்கை இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறது உண்மை தான், அது இல்லைன்னு சொல்லலை. எல்லா ரெக்கையும் உடஞ்சிருந்தால் மட்டும்தான் சேவல் பறக்க முடியாமல் பொத்துன்னு விழுவும். இல்லை இந்த மாதிரி சந்து ரெக்கையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். சேவல் நல்ல சேவலான்னு பாருங்கள், நல்ல இனவழியில் வந்த கோழியான்னு மட்டும் பாருங்கள். மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால தெற்கு ரெக்கையை சுத்தமாக அவாய்ட் பண்ணுறாங்க, எல்லாருமே அவாய்ட் பண்ணுறாங்க. அது ஏன்னு தான் தெரியல. இப்போ நம்மக்கிட்ட கிளாசிக்காக பந்தயம் அடிக்கிற கோழிங்க, தெற்கு ரெக்கையில் வர கோழிங்க மட்டும்தான் கிளாசிக்காக பந்தயம் அடிக்குதுங்க. நீங்கள் வேணுன்னா என்னோடய ஃபேஸ்புக் ஐடியை கூட நான் இதில் ஆட் பண்ணி விட்றேன், நீங்கள் அதை கூட பாருங்கள். அதில் பாருங்கள். இப்போ என்கிட்ட அந்த ஒரு யாக்கூத் சேவலோட சந்திரக்க ஃபோட்டோவை நான் போட்டிருப்பேன் இந்த வீடியோவில். அந்த சேவல் தான் போன பந்தயத்தில் மெஜாரிட்டியாக நம்மக்கிட்ட ட்ராப் பண்ணது. அதோட ஜோடால் சேவல் அதே மாதிரி சந்திரக்கையில் விழுந்தது. நான் வெளியில் பசங்கிட்ட கொடுத்து வச்சுருந்து அவங்க பசங்க சண்டை பார்த்து வீடியோ அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுற மாதிரிங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் தான் சண்டை போட்டுச்சு, 2 நிமிஷம் தான். அந்த 2 நிமிஷத்தில் கடைசி பாயிண்டில் பிடிச்சி உள்ளாக பிடிச்சி ஒரு தட்டுச்சு. சேவல் அப்படியே கழுத்தெல்லாம் மடிச்சிக்கிட்டு உக்காந்துக்குச்சு. சந்திரக்க சேவலும் நல்ல சேவலுங்க இருக்குது. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, சந்திரக்க வேணான்னு சொல்லி எல்லாத்தையும் மைண்ட் வாஷ் பண்ணி மண்டையை கழுவி விட்டுறாங்க. இதில் சந்திரக்க சேவலுங்க நல்ல சேவலுங்களாக இருந்தாலுமே அந்த சேவலை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுது. இப்போ நம்மக்கிட்ட உழுவுறது நல்ல ரெக்கையில் உழுவுற சேவலும் நம்ம வச்சிருக்க மாட்டோம். நல்ல ரெக்கையில் உழுவுற சேவலுங்களை நம்மக்கிட்ட அதிகமாக இருக்காது. 1-2 சேவலுங்க நல்ல ரெக்கையில் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி நிறையா சேவலுங்க நம்மக்கிட்ட இருக்கிற மெஜாரிட்டி சேவலுங்க சந்திரக்கை தான். சந்திரக்க சேவலுங்க தான் நம்மக்கிட்ட கிளாசிக்காக சண்டையும் போடுது. நீங்கள் இப்போ சொல்கிறாங்க, சந்திரக்க சேவல் இருந்துச்சுன்னா சீக்கிரம் சேவல் தம்முக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான், அதுதான் காரணமாக சொல்கிறாங்க. பறக்க முடியாத சேவல் சீக்கிரம் தம்முக்கு போயிடும், பொத்துன்னு விழுகும் கீழே அப்படிங்கிறாங்க. பறந்துட்டு கீழே ஸ்டாண்டிங்காக நிற்க முடியாது, கீழே விழுந்துரும் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம சேவல் அந்த போன டைமுக்கு மெஜாரிட்டியில் ட்ராப் பண்ண பட்டா
அந்த சேவல் கடைசி வரைக்கும் தம்முக்கு வரல. கடைசி 4வது தண்ணி முடிஞ்சு அதை சேவலை கையில் எடுக்கிற வரைக்கும் அந்த சேவல் தம்முக்கே வரல. நல்லா திடமாக நின்றுச்சு. அதெல்லாம் எப்படின்னு சொல்கிறது, அவங்கவுங்க கொடுக்குற ஃபுட்டு தீனி அந்த வாங்குகிற வேலையில் தான் வேலை இருக்க வழிய சேவல் அந்த சந்திரக்கை இருக்குது, இதனாலேயே சேவல் பறக்காது, இந்த சேவல் ஆகாது அப்படின்னு ஒதுக்குறது வந்து தப்பு. அதை நீங்கள் பார்த்து புரிஞ்சு நடந்துங்க. உங்ககிட்ட சந்திரக்கை இருக்கா, சேவலை முதல்ல நல்லா கை சேர்த்து சண்டை வச்சு பாருங்கள். யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. இப்போ நான் சொல்கிறதையே கூட நீங்கள் நம்பணுன்னு விருப்பம் இருந்தால் ஏற்றுக்கலாம். அப்படி ஏற்றுக்க முடியல அப்படின்னு தோணுதா, ஒரு கொஞ்ச நாள் வச்சுருந்து சேவல் நல்லா தீனியை கொடுத்து சண்டை விட்டு பாருங்கள். எந்த சேவலும் மோசம்லாம் கிடையாது, எல்லா சேவலுமே நல்ல சேவல் தான். அந்த சந்திரக்க சேவலை எடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எடுக்காதீங்கன்னு சொல்கிறீங்க முன்னாடி நீங்கள் அந்த சேவலை சண்டை வச்சு காட்டுங்க. இப்போ நான் என்கிட்ட ஒரு 6 குஞ்சுங்க இறங்குது நிற்கிது அப்படின்னா 6ல் 4 குஞ்சுங்க கண்டிப்பாக சந்திரக்கையில் தான் இருக்கும். அந்த சந்திரக்கையில் இருக்கிற குஞ்சுங்க தான் என்கிட்ட மெஜாரிட்டியாக நல்லா டாப் கிளாஸில் சண்டையும் போடுற கோழிங்க அந்த சந்திரக்கையில் இருக்கிறதா தான் இருக்கும். நல்லா ஃபியூர் அப்படியே வரிசையாக அப்படியே ரெக்கையை அடுக்கி வச்ச மாதிரி கீத்து மேய்ஞ்ச மாதிரி இருக்கிற கோழிங்க வந்து அந்த அளவுக்கு என்கிட்ட சண்டை போடாது. சண்டையை வந்து குறைச்சி தான் காட்டும். அந்த சந்திரக்கை இருக்கிற கோழிங்க தான் சண்டையை மெஜாரிட்டியாக காட்டுறது. உங்களுக்கு சந்திரக்கை டோக்கரில் பறக்குது பார்த்தீங்களா சேவல், அந்த சேவலுங்களுக்கு தான் உங்களுக்கு சந்திரக்கை அதிகமாக இருக்கக்கூடாது. டோக்கர்லன்னா சேவல் வாய் போடாமல் டக்குன்னு பறந்தடிக்கும். அதுங்களுக்கு வந்து சந்திரக்கை இருக்கக்கூடாது. அந்த சேவலுங்களுக்கு சந்திரக்கை இருந்துச்சுன்னா அந்த அடிக்கிற ஃபவுண்டேஷன் வந்து அதிகமாக உழுவாது. அதுக்காக தான் அந்த சேவலுங்களுக்கு சந்திரக்கை இருக்கக்கூடாது. மற்றதெல்லாம் சந்திரக்கை இருக்கலாம், ஆனால் அது எந்த சேவலுக்கு இருக்குதுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அந்த சேவல் வந்து நல்ல ஒரு லைனேஜில் வந்த கோழியா இல்லை அது நல்லா சண்டை பிடிக்கிற லைனேஜில் வந்ததான்னு நீங்கள் தான் பார்க்கணும். பார்த்து நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சு நீங்கள் எடுத்துங்க நண்பர்களே. அந்த மாதிரி சந்திரக்கை வந்துச்சுன்னா சேவல் வந்து ஆகாதுன்னு சொல்லி ஒதுக்கிறாதீங்க. வச்சு அதை சண்டை வச்சு பாருங்கள். வச்சு நீங்கள் கைக்கு மேலே வச்சு அதை சண்டை வச்சு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.